நவம்பர் 17 நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, தேசிய பத்திரிகை தினம் நவம்பர் 16. இரண்டாவது கேள்வி, தில்லி கார் வெடிப்பு சம்பவத்தை விசாரித்த குழுவின் பெயர் தேசிய புலனாய்வு முகமை. மூன்றாவது கேள்வி, வள்ளுவரின் வார்த்தைகளை ஊடகங்கள் பின்பற்ற வேண்டும் என கூறியவர் சி.பி. ராதாகிருஷ்ணன். நான்காவது கேள்வி, கேரளத்தின் மனோரமா ஊடக குழும சார்பில் 2024க்கான சிறந்த நியூஸ் மேக்கர் விருது பெற்றவர் யார்? சுரேஷ் கோபி. இவர் மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர். ஐந்தாவது கேள்வி, சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறிய திருக்குறளின் பொருள். தூய்மையான உள்ளத்துடன் ஒருவர் உண்மையாக பேசினால் வாழ்நாள் முழுவதும் தவம் இருப்பவர்கள், கோடிக்கணக்கான ரூபாயை கொடையாக அளிப்பவர்கள் ஆகியோரை விட மேன்மை வாய்ந்தவராக இருப்பார். ஆறாவது கேள்வி, குழந்தைகளின் உரிமைகளுக்கான ஐ.நா.வின் யுனிசெஃப் இந்தியா பிரிவின் தூதர் யார்? கீர்த்தி சுரேஷ். ஏழாவது கேள்வி, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் என்று துவங்கப்பட்டது? ஆகஸ்ட் 2.